இதை நம்முடைய குலதெய்வமாக, நம்முடைய இஷ்ட தெய்வமாக நாம் விரும்புகின்ற அம்பிகையாக பாவித்து முதல் நாள் அன்றே, அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு, நம்ம வீட்ல முதல் நாள் அன்றே அம்பாளை எழுந்தருள பண்ணி, அம்மா எங்க வீட்ல நான் ஏதோ ஒரு பிரார்த்தனையோட இதை செய்கிறேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எங்க வீட்ல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு செய்கிறேன்னா, இது எனக்கு சரியாகணும்னு வேண்டிக்கோங்க. அது மாதிரி எந்த வேண்டுதல்லாம் இல்லைம்மா, அம்பாளை வழிபாடு பண்ணுறது எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறவங்க, எந்த வேண்டுதலும் இல்லைன்னாலும் உலகம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுன்னு வேண்டிட்டு இந்த கலசத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க. முதல் நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கு, வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நாம வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அநேகமானோருக்கு பெண் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் 199 பேருக்கு கண்டிப்பா ஒரு பெண் குலதெய்வம் இருக்கும். அதனால நம்ம குலதெய்வம் நமக்கு கருணை காட்டினா தானே பிற தெய்வத்தின் அருளை பெற முடியும்னு இப்படி ஒரு வழிபாட்டை பெரியவங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது தேவை அப்படிங்கிறவங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. இல்லம்மா இது எனக்கு கஷ்டமா இருக்கு, எளிமையா ஏதாவது சொல்லுங்க எப்போதும் போல உங்க பாணியில அப்படின்னா, எப்போதும் நான் சொல்றதுதான், காலையில 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு அம்பாளை நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. சில ஊர்கள்ல தேங்காய் சுடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அரவான் பலி கொடுத்து பாரதம் எப்படி துவங்கியதோ அது போல அரவானாக நினைத்து அந்த தலைக்காக தேங்காயை சுடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அது இருக்குன்னாலும் நீங்க காலையில அந்த வழிபாட்டை நீங்க பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு இல்லம்மா, மதியம் இலை போட்டு சாதம், சாம்பார், கூழ், ஏன்னா முதல் நாள் துவங்கும் போதே சில பேர் கூழ் காய்ச்சிருவாங்க. கூழ், துள்ளு மாவு, இளநீர் இதெல்லாம் வச்சு படைக்கிற வழக்கம் இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் நான் நேரம் சொல்றேன். நீங்க மதியானம் அந்த வழிபாட்டை பண்ணிக்கோங்க. நான் இது எல்லாத்துக்குமான வழிபாட்டுக்குரிய நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கலசம் வைக்கிறதுக்கும் காலையில வழிபாடு செய்யறதுக்கும் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. காலையில 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் நீங்க வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா 6லிருந்து 7 மணிக்குள்ள வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நேரம் வேணும்னு கேட்டிங்கன்னா 9 மணியிலிருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். மதியம் இலை போடுறதுக்கு 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். இது இல்லாம இன்னொரு வழிபாடும் நான் உங்களுக்கு சொல்றேன். வெள்ளிக்கிழமையா இருக்கு, வெள்ளிக்கிழமை 10:12 காலையில ராவு காலம். முடிஞ்சா அன்னைக்கு கோவில்ல போய் வழிபாடு செய்யுங்க. கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்குமா, ஆடி மாசம் வேற அப்படின்னா வீட்டிலேயே வழிபாடு பண்ணிக்கலாம்.